பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது காலை இறை வார்த்தைக்காக அனுதினம் அண்ணா கர்த்தருடைய வார்த்தைக்காக சங்கீத தியான பதிக்காக கரத்தில் கொடுக்குறோம். நானே சிறுவனை பருகும்படி இயற்கை கால சில சாதமாக்கி கரட தடையெல்லாம் கிடைத்து வெடியாடியில் பங்கு வர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதிகமாக இந்த ஒளியை பருக விரிவடைய உடைய நாம மகிமைக்காக இதை செய்ய உதவி செய்யுங்க. அநேகருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணுங்கப்பா. பிதாக்கோன் பரிசுத்தாவின் நாமத்தில் தாழ்த்தி படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 128 சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய கேட்டிருப்போம், பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இன்றைய தினம் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவனு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் தொடர்ந்து ஒரு சில செய்திகளை கேட்போம். கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வார். முதல்ல 128 சங்கீதம் 1 வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவனோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்கள், அதாவது ஆண்டவருக்கு பயப்படுகிறது ஒரு ஆசீர்வாதம். பயந்தது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் தான் அவர் வழியில் நடப்பான். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் பலியிடும்படி அவருக்கு கட்டளை கொடுத்த பொழுது, ஆபிரகாமுக்கு உன் மகனாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொன்ன உடனே அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று அறிந்த ஒரு தேவ மனிதன். அதனால தான் அவர் தன் ஒரே மகனை ஆண்டவருக்கு பலியிடும்படி ஆதியாகமம் 22:1 அதிகாலமே எழுந்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு அந்த இடத்துல போய் பார்த்து கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட்டு வந்தார். இந்த காரியத்தை ஆண்டவர் அறிந்த பிறகு தன் மகனை ஆண்டவருக்காக பலியாக ஒப்பு கொடுக்கிற அந்த செயல் பரலோகத்தை அதிர வைத்தது. ஆண்டவர் ஒரு நிமிடம் அவனை ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொல்லி அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு பெயர் வச்சார். வாசிக்கலாமா? 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை சோதிச்சாரு. அந்த சோதனையில மகனை நேசிக்கிறானா இல்லை என்ன நேசிக்கிறான் ஆண்டு ஒரு பரீட்சை வச்சாரு. அந்த பரீட்சையில் ஆண்டவரே உமக்குத்தான் நான் பயப்படுவேன், உமாதான் நேசிப்பேன், எனக்கு நீர் தானே பிள்ளையை கொடுத்தீர், நீர் தானே எனக்கு ஆண்டவர், அதனால் நீரே எனக்கு ஆண்டவராக இருக்க, நீரே என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க, உம்மை தவிர வேற ஒரு விருப்பமும் கிடையாது, வேற எந்த காரியத்தையும் நான் பயப்படவும் மாட்டேன், நீர் தான், உமக்கு பயப்படுற பயம்தான் எனக்கு வேணும், நீர் என் ஆண்டவர் என் ரட்சகர் என்று அறிந்தது அந்த செயலுக்குள் அர்ப்பணித்தார். அதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு பயப்படுகிறவன் என்று. இந்த செய்தியின் மூலமாக நாம் ஒன்றை கர்த்தருடைய ஆவியை கற்றுக் கொடுக்கிறார். எதை நேசிக்கிறீங்க, பிள்ளையோ மனைவியோ குடும்பமோ வேலையோ தொழிலோ, ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? அதுதான் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேற எதையாவது வச்சிங்கன்னா அது நாம் நேசிக்கிறேன்னு சொல்கிறது நம்ம செயலுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அது நம்ம அந்த வார்த்தைக்கு பொய்யான அர்த்தம்னு அர்த்தம். அதனால் இதை கேட்குறேன், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா ஆண்டவர் இருக்கிற இடத்த யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் தான் இருக்கணும். அதைத்தான் தாவீது பக்தன் சொல்ற, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னை வலது பார்த்து, எனக்கு முன்னாடி யாருன்னா ஆண்டவர் தான். சில சொல்லுவாங்க, பிள்ளை முன்னாடி வேலை, என்னை யாரும் எது முன்னாடி அதுதான் அறிக்கையிடுவாங்க. வீட்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும், மனைவிக்கு தேடுவாங்க. இப்படி எதை கட்டாலும் ஒரு சில சொல்லுவாங்க, வேலை இருக்குது, அது இருக்குது, ஊழியம் இருக்குது, எல்லாம் ஊழியத்தை கொடுத்த ஆண்டவர் தான் முக்கியம்.
ஜெபிக்க சொன்ன ஆண்டவர் தான் முக்கியம், தேவ சமூகம் தான் முக்கியம். அவர் இல்லாத ஜெபம், அவர் இல்லாத ஊழிய பிரயோஜனமே கிடையாது. செய்தி கேட்குற வேலையில் நீங்கள் ஆவியான உங்களை பேசுகிறார், ஆண்டவரை முன்னாடி வைங்க, அவரை முதலிடமாக வைங்க, அவரையே முதலிடமாக வைத்து எல்லாவற்றையும் நீங்கள் நேசிங்க. இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ற அர்த்தம். முதல்ல 128 சங்கீதத்தின் மேலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு பரிசாகவே கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆபிரகாமை பார்த்து எனக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி கொடுத்தீரே, அதனால தான் பூமியில் வம்சமெல்லாம் அவனுக்குள் ஆசீர்வாதத்தை கட்டளிட்டீரே. அதை போல நாங்களும் உமக்கு பயப்படுற பயத்தினாலே நாங்கள் நிறைந்து உடைய ஆசீர்வாத சோதரிக்கு உதவிச்சு. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.